அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சுங்கத்தில் சிக்கியுள்ள வாகனங்கள் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. 3 மாதங்களில் 18 மரணங்கள், ஆபத்தாகும் கொழும்பு. காரைதீவில் துப்பாக்கி வெடித்ததில் போலீஸ் உத்தியோகத்தர் காயம். கல்முனையில் கடலில் மூழ்கிய படகு. கோட்டபாய தொடர்பில் உயர் நீதிமன்றின் அறிவிப்பு. போதைப்பொருள் விற்பனை செய்த ராணுவ சிப்பாய் மடக்கி பிடித்த போலீசார். மரத்தில் மோதிய மோட்டார் சைக்கிள், ஒருவர் பலி. சர்ச்சைக்குரிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அனுர அரசின் அதிரடி தீர்மானம். தொடர்பட விரிவான செய்திகள். புதிதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இலங்கை சுங்கத்தில் இருந்து விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சீர் செய்வதற்கு நிதியமைச்சர் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உடனடியாக தலையிடும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 5 வருடங்களின் பின்னர்க்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. பொறிமுறையில் குறைபாடுகள் இருப்பின் அதனை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தலையிடும். எனினும் வாகனங்களை விடுவிக்க அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுவது நியாயமானது அல்ல என்றார். இறக்குமதி விதிமுறைகளில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சுமார் 400 வாகனங்கள் 20 நாட்களுக்கு மேலாக இலங்கை சுங்கத்தில் சிக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த ஆண்டில் மாத்திரம் 19 துப்பாக்கிச் சூடுகள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 18 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உண்மையில் நாட்டு மக்களுக்கு பெரும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் இந்த சம்பவங்கள் அனைத்தும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்கள் மத்தியிலே இடம்பெறுவதாகவும் இதன் காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதேவேளை தொடர்ந்து கொழும்பிலே அதிக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. அவை குறித்தும் இருப்பினும் அரசாங்கம் இத்தகைய அசம்பந்த போக்கினை காட்டுவதை எந்த கோணத்திலும் பார்ப்பது என்று விசனங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன. நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இவ்வாறான சம்பவங்களை பார்த்தம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்புகளில் முன்வைக்கப்படுகின்றது. இந்நிலையில் அரசாங்கமும் இது தொடர்பில் பெரிதாக வித தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை காரைதீவு பகுதியில் கைத்துப்பாக்கி திடீரென வெடித்ததில் போலீஸ் அதிகாரியொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அம்பாறை காரைதீவு போலீஸ் நிலையத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. வழமை போன்று கடமை நிமித்தம் துப்பாக்கியை பெற்றுக் கொள்வதற்கு ஆயுத களஞ்சியத்துக்கு பொறுப்பாட நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரிடம் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றினை பெற சென்ற வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆயுத களஞ்சியத்துக்கு பொறுப்பாட நியமிக்கப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் குறித்த கைத்துப்பாக்கியை பரிசீலனை செய்வதற்காக மேசையில் வைத்த வேளை திடீரென கைத்துப்பாக்கி தவறி வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர் 39 வயதுடைய நல்லதம்பி நித்யானந்தன் என்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார். இந்த நிலையில் அவரது வலது காலில் துப்பாக்கி ரவை துளைத்து சென்ற நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இயந்திரம் உட்பட வலைகளுடன் கடலில் நங்கூரத்தில் இணைக்கப்பட்டு தரித்திருந்த பாரிய படகு ஒன்று இன்று காலை கடலில் மூழ்கியுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்திய கடல் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பலத்த காற்றினால் கடலில் மூழ்கிய குறித்த படகினை மீட்டு கடற்கரை பகுதிக்கு இழுத்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பல தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 65 லட்சத்துக்கும் அதிக பெறுமதியான குறித்த படகை கனரக வாகனத்தின் உதவியுடன் கரையை நோக்கி இழுப்பதற்கான முயற்சிகளை அந்த பகுதி கடற்தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர்.
இதற்காக இலங்கை கடற்படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர இந்த பகுதியில் கடுமையான கடலரிப்பு இடம்பெற்று வருவதுடன் படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய இறங்குதுறையின்றி பாரிய சிரமங்களை கடற்தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். கடற்கரை பிரதேச கடற்தொழிலாளர்கள் தமது தோணி மற்றும் படகுகளையும் நிறுத்தி வைப்பதற்கு தற்போது போதிய இடவசதியும் தமது மீன்பிடி உபகரணங்களை பாதுகாத்து வைப்பதற்கான மீன்பாடிகளும் இல்லாமல் இருப்பது தமக்கு பெரும் கவலை அளிப்பதாகவும் இந்த நிலை ஏற்படுவதற்கு ஓலுவில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகம் ஒரு காரணமாகும் என பிரதேச கடற்தொழிலாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். தற்போது கடலரிப்பை தடுப்பதற்கான கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறாக தொடர்ச்சியாக கடலரிப்பினால் கடற்கரை பிரதேசம் காவு கொள்ளப்பட்டு போகுமேயானால் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தில் கடற்கரை ஒன்று முழுமையாக இல்லாமல் போனாலும் போகலாம் என்ற அச்சம் மக்களிடையே அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணை தடுத்து வைத்து விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பிறப்பித்த தடுப்பு உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 2020 ஆண்டு இடம்பெற்ற மேற்படி அடிப்படை மனித உரிமை மீறலுக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக பேலியகொட சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட கேனகம பொகனவிட்ட பகுதியைச் சேர்ந்த காஞ்சனா பிரியதர்சினி மதுரபெரும என்ற பெண் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கெஸ்பேவ உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் ராணுவ சிப்பாய் உட்பட 2 கெஸ்பேவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கெஸ்பேவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் 2 நிவுன்கம மற்றும் பிலியந்தரை ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெஸ்பேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மத்திய முகாம் நகரத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மத்திய முகாம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் மத்திய முகாம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 42 வயதுடைய மத்திய முகாம் 6 பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் அம்பாறை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய முகாம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முழுமையாக ஆராயப்பட்டு இந்த மாதத்திற்குள் இறுதி தீர்வு எட்டப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் தாக்குதலுக்கான உண்மையான நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒன்று, ஒரு அரசியல் படுகொலை, அதில் அரசியலும் ஈடுபட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததாகவும் அதன் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருந்ததாகவும் நாங்கள் கூறினோம். இப்போது 6 ஆண்டுகளை நெருங்கி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு எளிதான காரியமல்ல என்பதை நாங்கள் அறிவோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நடந்தது. நல்லாட்சி காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நல்லாட்சி காலத்தில் காவல்துறை அமைச்சர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும். அவர்கள் எதுவும் செய்யவில்லை. எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாவற்றையும் விசாரிக்க தொடங்கியது. நாம் பாதியிலே விசாரித்துவிட்டு வழக்கு பதிவு செய்ய முடியாது. நாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும். விசாரணை முறையாக நடத்தப்படும். ஆதாரங்கள் தொகுக்கப்படும். மேலும் அது சட்டமா அதிபத்துறையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.